டிட்வா புயலானது சென்னையிலிருந்து தெற்கே தற்போது 520 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய பகுதியில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகி இருந்தது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அது உருவாகி இருந்த நிலையில் படிப்படியாக தற்போது நகர்ந்து வருகின்றது. வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்கிறது. இந்த டிட்வா புயலானது கிட்டத்தட்ட வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வட தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா புதுச்சேரி ஒட்டி தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களில் அதிகனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் இங்கு உருவாகியது தற்போது 10 கிலோமீட்டர் இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி 10 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்தது. மீண்டும் 11:30 மணிக்கு மறுபடியும் அதனுடைய வேகம் என்பது குறைந்திருந்தது. 8:30 மணி நிலவரப்படி தற்போது முழுவதுமாக அந்த புயல் நகரக்கூடிய வேகம் என்பது குறைந்திருக்கின்றது. 10 கிலோமீட்டர் அதிகபட்சமாக நகர்ந்த நிலையில் தற்போது 4 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகின்றது. 4 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதால புயலினுடைய அந்த வேகம் நகரக்கூடிய திசை அப்படிங்கிறது குறைந்திருக்கின்றது. வடக்கு வட தமிழ்நாடு நோக்கி நகர்ந்தாலும் தற்போது இன்னும் அது நிலப்பரப்பை அடையலை. இங்கே இருக்கக்கூடிய இந்த மேகக்கூட்டங்கள், மழையை தரக்கூடிய மேகக்கூட்டங்கள் மெதுவாக வடக்கு வட தமிழ்நாடு நோக்கி இந்த டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகர்வரும். அதன் காரணமாக தான் இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய இந்த அதிக மழையை தரக்கூடிய இந்த கரும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் மெதுவாக நகர்ந்து கரைப்பகுதியை தொடும்போது இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. தொடர்ந்து இது வடக்கு வட தமிழ்நாடு நோக்கி நகரும் போதுதான் நம்ம சென்னைக்கு அதிகப்படியான மழையை நாம் எதிர்பார்க்க முடியும். தற்போது சென்னையிலிருந்து தெற்கே கிட்டத்தட்ட 520 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கின்றது. அதே போன்று புதுவையிலிருந்து 420 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலில் இருந்து 310 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது மையம் கொண்டிருக்கின்றது டிட்வா புயலானது. தொடர்ச்சியாக இந்த புயல் நகர்ந்து வரக்கூடிய திசையை பொறுத்து தமிழகத்திற்கு அந்த அதிகனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினத்தை பொறுத்தவரை வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. புதுவைக்கும் நாளை ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற மாவட்டங்கள் அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அருகில் இருக்கக்கூடிய வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. புயல் கரையை கடக்க இன்று நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளும். இன்று இரவு முழுவதுமாக கரையை கடக்க தொடங்கிவிடும். தற்போது அது புயல் கடற்பகுதியிலிருந்து நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் கரைப்பகுதியை அடையவில்லை. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை அதிகனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. 30ஆம் தேதிக்குள்ள புயல் கரையை கடந்துடுமா அப்படின்னு பார்த்தோம்னா 30ஆம் தேதி அதிகாலையில் புயல் கரையை கடந்துவிடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தாலும் இன்னும் முழுவதுமாக அதிகாரப்பூர்வமாக அப்படி அந்த நேரத்தில் கடந்துடுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா புயலினுடைய அந்த நகரக்கூடிய வேகம் அப்படிங்கிறது குறைய தொடங்கியிருக்கின்றது. இதன் காரணமாக புயலினுடைய அந்த வேகம் குறைந்து வரும். அதனால் மெதுவாக இன்னும் நேரம் எடுத்துக்கொள்ளும். அதிகாலை அப்படிங்கிறது அன்று நண்பகலாக இருக்கலாம் அல்லது மாலை நேரங்களில் 30ஆம் தேதி மாலை நேரங்களில் புயல் முழுவதுமாக கரையை கடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்படி மாலை நேரங்களில் புயல் கரையை கடந்தா அன்று அதாவது 30ஆம் தேதியும் சென்னை உள்ளிட்ட இந்த வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவிற்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. புயல் 1ஆம் தேதி 30ஆம் தேதி இரவுக்குள்ளே புயல் கரையை கடந்துச்சுன்னா 1ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புயல் முழுவதும் கரையை கடந்தாலும் மீண்டும் அது பழைய தன்மையை அடையும். அதாவது எப்படி ஒவ்வொரு படிப்படியாக அது புயல் உருவாகிறதோ அதேபடி மீண்டும் அதாவது புயல் உருவாகியதிலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது பலவீனம் அடையும். தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மீண்டும் பலவீனம் அடைந்து அது மறுபடியும் அதனுடைய உருவான இடத்திற்கே சேரும். அதன் அடிப்படையில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் தேதியை பொறுத்தவரை திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. 1ஆம் தேதி ஏன் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா இது வடக்கு வட தமிழ்நாடு நோக்கி தெற்கு ஆந்திர பிரதேசத்தை நோக்கி தான் நகருது அப்படின்னு சொல்லியிருக்கிறது காரணமாக அந்த தெற்கு ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிறது திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் அதன் அருகில் இருப்பதின் காரணமாக அந்த மாவட்டங்களில் அன்றைய தினம் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு
இருக்கின்றது. 30ஆம் தேதியை பொறுத்தவரை ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள்லையும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இலங்கை கடற்பகுதியிலிருந்து இங்கிருந்து நகரக்கூடியதின் காரணமாக டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டங்கள், அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கும் இன்றைய தினம் வந்துட்டு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏற்கனவே ஏமன் நாடு பரிந்துரைக்கப்பட்ட டிட்வா என்று பெயரிடப்பட்ட இந்த புயலின் வீரியம் அப்படிங்கிறது இன்னும் முழுவதுமாக தெரியவில்லை. தற்போது வரை அது வந்துட்டு புயலாக மட்டுமே கரையை கடக்கும்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இன்னும் பல்வேறு மாவட்டங்களில், அதாவது டெல்டா மாவட்டங்கள்லேயே மழைப்பொழிவு இல்லைனாலும் இன்று மாலைக்கு பிறகு அதி கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது டெல்டா மாவட்டங்களில் இருக்கு. அதே போன்று மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை இன்றிலிருந்து 1ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, அதே போன்று தெற்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த பகுதிகளில் காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கக்கூடும். இன்றைய தினம் அதிகபட்சமாக 80லிருந்து 90 கிலோமீட்டர் வேகத்திலையும், நாளைய தினம் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக காற்றினுடைய வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. காற்றினுடைய வேகம் அப்படி இருந்துச்சுன்னா பாதிப்பு இருக்குமா அப்படின்னா, இந்த அதிகனமழை எச்சரிக்கை எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்காங்களோ, அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான எச்சரிக்கை இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாளை வடகடலோரில் ஓரிரு மாவட்டங்களுக்கு இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருப்பதுடன் தாழ்வான பகுதிகளிலையும் மழைநீர் அதிகம் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமின்றி மரங்கள் கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. இந்த அதிகனமழை கொடுக்கப்பட்ட மாவட்டங்களில் உயிர் விபத்துகள், அதாவது உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அப்படி இருக்குது. எனவே எல்லாரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அரசு சார்பில் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வருவாய் பேரிடர் துறை சார்பில் ஒவ்வொரு மாவட்டங்களையும், அதாவது எங்கெல்லாம் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறோ அங்கெல்லாம் அவர்களுடைய குழுக்கள் மூலமாக அவர்களை பாதுகாக்க, பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரை நாளைய தினம் நாம் மிக கனமழை முதல் அதிகனமழை வரை நாம் எதிர்பார்க்கலாம். நாளை இரவு அதிகனமழை அப்படிங்கிறது சென்னையில் இருக்கும். கண்டிப்பாக மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரையில் காஞ்சிபுரமாக இருக்கட்டும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள்லையும் நாளை மாலைக்கு பிறகு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து அந்த பகுதிகளிலையும் அதிக மழைப்பொழிவு அப்படின்னு இருக்கும். கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டருக்கு மேல் இந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நாம் மிக கனமழை முதல் அதிகனமழை வரை நாம் எதிர்பார்க்கலாம்.